என் பேர் அமுதா, ஆ. எனக்கு 8 வயசாகுது, இல்லை 10 வயசாகுது, ஏதோ ஒரு ஓகே. அந்த டைலாக் குழந்தை சொல்ற குழந்தை சொல்கிற டயலாக். டைலாக். எஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டாக எடுத்தார். ஓகே. அந்த ஸோ வீட்ல. அந்த வீட்டில் ஆ. அப்போது நம்ம என்ன இப்போ மணிரத்னம் வர்றாரு 50 லென்ஸ் போட்டு இங்கே கேமரா வைன்னு சொல்லுவாருன்னு அவர் அப்படியே பண்ணல. அந்த குழந்தைகிட்ட கேட்ட நீ எங்கே உட்காந்து சொல்லுவ அப்படின்னு, நான் இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டே சொல்கிறேன்னு ஓ, அது அவ சாய்ஸ். அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ என்கிட்ட கிடையாது அப்படி வாண்ட் ஷூட் இட்னாரு. நான் சொன்னேன் இந்த ஊஞ்சலில் ரிக் பண்ணிடலாம், அப்போ தள்ளிடலாம், எஸ். அப்போ ரிக் பண்ண சொல்லுங்க. அடுத்தது என்ன பண்ணுவேன், இந்த டைலாக் எங்கே சொல்லுவேன், நான் இப்படி படுத்துன்னு தலைகீழ படுத்துன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ குழந்தைக்கு ஐயாச்சுன்ற மாதிரி இல்லாத குழந்தையோட கம்ஃபர்ட் ஜோனை கேட்டு அதுலேருந்து என்கிட்ட என்னோட கம்ஃபர்ட் ஜோன் கேட்டு இந்த லைட் ஓகே அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு எடுத்தாரு. அது வந்து அந்த ஃப்ரீடம் குழந்தைக்கும் கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தாரு, ஒரு ஆர்டிஸ்டுக்கும் கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தாரு. அது ஸ்கிரிப்ட்ல அப்ப அவர் வந்து அந்த டயலாக்க வந்து கீர்த்தன், அதாவது அந்த அமுதா கேரக்டர் வந்து இப்படி ஊஞ்சல்ல ஆடிட்டு தான் சொல்லணும் அப்படிலாம் எழுதல. வாவ், நைஸ் சார். ஸோ நம்ம நினைக்கிறோம் அவர் தெளிவா அதை பத்தி யோசிச்சு வந்திருக்காருன்னு. இல்லை, அவர் வந்து அவங்க அங்கே அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க வீடு. இப்போ எங்கள் வீடுன்னா நான் ஒரு மாதிரி உட்காருவேன், உங்கள் வீடுன்னா நீங்கள் ஒரு மாதிரி உட்காருவீங்க, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை வேறையாக இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து அவர் கிரியேட் பண்ணுறாரு ஆர்டிஸ்ட் கிட்ட. உன் வீடு நீ எப்படி எங்கே உட்காருவேன், நான் எப்படி உட்காந்து பண்ணுவேன்,